காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியால் மக்களிடையே இந்தியா கூட்டணிக்கு செல்வாக்கு உயரவில்லை என இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் மத்திய இணை அமைச்சருமான ராமதாஸ் அத்வாலே கூறியுள்ளார். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்திய குடியரசுக் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இந்திய குடியரசுக் கட்சியின் புதுவை மாநில தலைவர் ஞானமூர்த்தி தலைமையில் தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வகணபதி, பொதுச் செயலாளர் மோகன்குமார், மௌலிதேவன் உட்பட இந்திய குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் என திரளானோர் பங்கு பெற்றனர். கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த ராம்தாஸ் அத்வாலே, பிரதமர் நரேந்திர மோடி நம் நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்து செல்கிறார். அவர் நம் நாட்டில் மிக சிறந்த தலைவராக மட்டுமல்லாது உலக அளவில் தலைவராக விளங்குகிறார் என்று குறிப்பிட்டார். நம் நாட்டை உலக அளவில் பெருமைப்படுத்தும் நரேந்திர மோடியை மீண்டும் தேர்தலில் வென்று பிரதமர் ஆவார் என்று தெரிவித்த ராமதாஸ் அத்வாலே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து காங்கிரஸ் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றார். மேலும் சட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாத்து வருகிறார் என்றும், அதனால்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் ஏற்படுத்திய குடியரசுக் கட்சி பிரதமருக்கு ஆதரவளிக்கிறது என்றும், அவரையே மீண்டும் நாட்டின் பிரதமராக்கிட பாஜக வேட்பாளருக்கு ஆதரவளிக்கிறோம் என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியால் மக்களிடையே இந்தியா கூட்டணிக்கு செல்வாக்கு உயரவில்லை என்று கூறிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்து செல்வதை மக்கள் புரிந்துள்ளதால் அவருக்கான ஆதரவுதான் பெருகி வருகிறது என்றார். புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் பாஜக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் அத்வாலே தெரிவித்தார்.